ஸ்டோயிக் தத்துவத்தை குறித்து ரொம்ப சுருக்கமாக பார்ப்போம். இது ரொம்ப பழமையான ஒரு மெய்யியல் முறை. 2000 வருடங்களுக்கு முன்பாக ரோம் மற்றும் கிரேக்க பகுதிகளில் இது புகழ்பெற்றிருந்த ஒரு தத்துவ முறை. இதை தமிழில் சொல்லணும்னா, வாழ்க்கையை விருப்பு வெறுப்பின்றி எதிர்கொள்கிற ஒரு தன்மையை இது அடையாளப்படுத்தும். இது குறிப்பிடுற விஷயங்களில் குறிப்பாக கட்டுப்பாடு அப்படின்னு வரும்போது அது ரெண்டாக பிரிக்குது. ஒன்று நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயங்கள், மற்றொன்று நம்ம கட்டுப்பாட்டை தாண்டின விஷயங்கள். நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவனித்தோம்னா, நம்மளுடைய எண்ணம், நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயம், நம்மளுடைய ஆசைகள் மற்றும் ஒரு விஷயத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும். நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள் அப்படின்னு வரும்போது பிறருடைய எண்ணம், இயற்கை சீற்றங்கள், கடந்த காலம், நம்மளுடைய இறந்த காலத்தை நம்மளால் எப்பவுமே கட்டுப்படுத்த முடியாது. அப்புறம் உடல் நலத்தை ஓரளவு கட்டுப்படுத்தினாலும் பெரும்பகுதியை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. அப்புறம் மரணம். ஸோ இது எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டை மீறின விஷயங்கள். இதை வச்சு நம்ம என்னத்தை தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயங்களை முறைப்படுத்திக்கணும். நாம் முறையாக சரியாக வச்சுக்கிட்டு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை குறித்து கவலைப்படக்கூடாது. ஏன்னா அது நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை. ஸோ அப்போ அதை பற்றி கவலைப்பட்டு எந்த பயனும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கான மன அமைதி கிடைச்சிடும். நமக்கான ஒரு தர்க்க ரீதியான நடைமுறையான ஒரு ஞானம் தேவை. அதாவது ஒரு சிக்கலான மோசமான சூழ்நிலையை ரொம்ப ஒரு தெளிவான பார்வையோடு கையாள கற்றுக்கணும். அதே போல் எந்த ஒரு விஷயத்திலும் மிதமான போக்கு இருக்கணும். அளவுக்கு மிஞ்சி எதுலையும் நம்ம நுழைஞ்சிடக்கூடாது. அளவுக்கு மீறி நம்ம எதையும் செய்யவும் கூடாது, ஆசைப்படவும் கூடாது. மற்றவங்களை நடத்தும் போது தார்மீக ரீதியான ஒரு நேர்மையோடு மற்றவங்களை நாம் நடத்த கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரொம்பவுமே துணிவு முக்கியம். ரொம்ப ஒரு தைரியமான ஆளாக இருக்கணும். பயம் இந்த மாதிரியான விஷயத்தை எதிர்கொள்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே சிக்கலான மற்றும் துயரமான சூழ்நிலையும் உறுதியோடு தாங்கக்கூடிய ஒரு மனநிலையை நாம் வளர்த்துக்கணும். அதோட இயற்கைக்கு ஏற்ப வாழ கற்றுக்கணும். இயற்கைக்கு ஏற்ப வாழ கற்றுக்கணும்னா அதிகமாக உணர்ச்சி வசப்படாமல் முடிஞ்சிருக்கலாம் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் உருவாக்கிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது சில பயிற்சி முறைகளையும் அடையாளப்படுத்தும். அதில் மிக முக்கியமானது எதிர்மறை கற்பனை. மோசமான நிகழ்வு நடக்கிறதா நம்ம கற்பனை பண்ணிக்கிறதன் மூலம் எதிர்காலத்தில் உண்மையிலேயே அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தால் நம்மளால் அதை தாங்க முடியும் அப்படிங்கிறத இது அடையாளப்படுத்துது. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் விதியை நம்ம நேசிக்க கற்றுக்கணும் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துது. அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதை பற்றி வருத்தப்படாமல், அதை வெறுக்காமல் அதை முழுமையாக ஏற்றுக்கணும். ஏன்னா நம்மளால் அதை மாற்ற முடியாது. அப்படிங்கும்போது அதை ஏற்றுக்கிறது தான் ஒரே வழி அப்படிங்கிறத அடையாளப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் மரணத்தை எப்பயும் நினப்பில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் அடையாளப்படுத்துது. அதாவது ஒரு நாள் நம்ம செத்து போயிடுவோங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் அதை தெரிஞ்சுக்கிட்டே நடந்துக்கிறதன் மூலம் நாம் மன நிம்மதியோடு வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இது அடையாளப்படுத்துது.